ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரக் கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டிரைவ் போகிறோம். எஸ், நான் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஆஹ், ஆஸ்திரேலியாவுக்கு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியாவில் எங்கன்னு தெரில. நான் இந்த இடம் தான் பார்த்தேன். பட் இருந்தாலும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிடலாம். இது இல்லை. இந்த இருக்கு பாருங்க. இதுதான். இதுக்கு தான் நம்ம வந்து இப்போ எடுக்க போகிறோம். நம்ம வண்டி இங்கே இருக்குது. நம்ம வந்து இதுக்கு வந்து 2 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. இப்போ 2 மணி நேரத்தில் அது இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் நம்ம குயிக் ட்ராவல் பண்ணி பார்ப்போம். வந்துச்சுன்னா சூப்பர். எஸ், வந்துருச்சு. இப்போ நமக்கு அது இருக்கா அதையும் செக் பண்ணிடுவோம். இல்லை, இருக்குது. இந்த இருக்கு பாருங்க. நல்ல வேலை இருக்குது. ஓகே, இப்போ நம்ம கொடுத்துடலாம். இது ஒரு பிக் ட்ராவல் தான். பட் ஆனால் நம்ம வண்டியோட புல்லிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தின்றதால அதை ட்ரை பண்ணி பார்த்துருவோமே. அதனால் ட்ரை பண்ணி பார்க்குறது தப்பு கிடையாது. சரிங்களா? நல்லா பவர் இருக்கும் வண்டியில். அதனால் அவ்வளோ பெரிய ஆர்டராக இருந்தாலும் நம்ம வந்து ஈஸியாக எடுக்கலாம். நல்லா கண்டிப்பாக வந்து இது ஒரு நல்ல ட்ரைவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப லாங் ட்ரைவு. ஐயோ ஐயோ பார்த்து செம்ம பிக்கப் பாருங்கள். ஒரே ரோடு இருக்குது, பார்ப்போம். பார்த்தீங்களா எவ்வளோ குயிக்காக 100 கிட்ட போகுது பாருங்கள். எவ்வளோ குயிக்காக போகுது பாருங்கள். பறக்குது பார்த்தீங்களா வண்டி. இது நார்மலாக போகும்போது நல்லா தான் போகும். ஆனால் லோடில் எப்படி இருந்தால் லோடில் நல்லா தான் இழுக்கும் எனக்கு தெரிஞ்சு. பக்கா பக்கா பக்கா. ஒரு சின்ன டேமேஜ் தான், பரவாயில்ல, பார்த்துக்கலாம். கிட்ட வந்துட்டோம். அந்த இருக்குங்க. வா, நிலா பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு. என்டர். இந்த இருக்குது, எடுத்துடலாம். பெரிய எபி கிடையாது, ஆனால்
கரெக்டாக போய் செட் ஆகுது பாருங்க. அவ்வளோ திரும்ப ஓகே லோடிங் ஆயிடுச்சு. இது ஒரு நல்ல ஃப்ளாட்டு. வாவ். பாருங்க வண்டி எப்படி இருக்குது பாருங்க. இது கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருந்ததுன்னா ஃபாஸ்ட்டாக போகலாம். பக்கா இருக்குல்ல. இதில் போயிருக்கணுமா? நான் அதில் போயிட்டேங்க. என்ன வா, ஒன்றும் பிரச்சனை 22 ஹவர்ஸ் ஆகுமா? 22 மணி நேரம். அப்போனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அப்படின்றது தான் கணக்கு. இப்போ நம்ம இதில் வச்சு நம்ம எவ்வளோ பிக்கப்பாக போகிறோன்றது தான் விஷயமே. வழக்கம் போல் இண்டிகேட்டர் போட்டோம். எந்த அளவுக்கு இவனுங்க சாயாமல் போகிறாங்க பார்க்கலாம். பெட்ரோல் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வழி விடுவானா? ஓஹோ ஹோ ஹோ. ஜஸ்ட்டுங்க பாருங்க, ஒன்று ஒட்டி தான் வரான் பார்த்தீங்களா? பஸ்ஸுக்காரன் ஒட்டி தான் வரான். அப்படியே போ, ஒன்றுமே பிரச்சனை. இண்டிகேட்டர் போட்டுருக்காம சேம். இப்போ தான் நம்மளோட ஃபுல் ஸ்பீட் செக்அப் பண்ண முடியும். இது வந்து நம்ம வந்து இப்போ எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவில் இருந்து நம்ம வந்து போகிற இடம் வந்து யூகே. நடுவில் சில கண்ட்ரிலாம் தாண்டி தான் போனோம். இது வந்து ஒரு நல்ல பயணம். ஓகே, நம்ம இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கிறதுனால நம்ம இங்கேருந்து அப்படியே போயிடுவோம். பக்கத்து அடுத்த இது கண்ட்ரிக்கு போகும்போது நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம போகிறது ஒரு சரியான பயணங்கள் முடிவதில்லை என்ற மாதிரி போகலாம். பிக் ட்ராவல். இது ஒரு குயிக் வண்டி, ஹை ஸ்பீடு. பா நல்ல வேலைங்க, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. இல்லாட்டா இன்னொரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதிகமாக இருக்கும். பரவாயில்ல, பிரேக் நல்லா தான் பிடிக்குது. அது டக்குன்னு தெரியல. இதோட ஹை ஸ்பீட்லாம் இருக்குங்க, நான் போடுறேன். இப்போதைக்கு இந்த ஸ்பீடு தான். அதான் சொன்னேன் 3500 சிசி வரைக்கும் வச்சுருக்கேன் நான். நல்லவனே. இதெல்லாம் ஒரு புது ரோடு. நம்ம இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனிக்குள்ளே போய் அதுக்கப்புறம் இன்னும் 2 கண்ட்ரி இருக்குது, அது வழியாக தான் நம்ம போவோம்.
பரவாயில்லைங்க பாருங்கள், செம்மையாக இருக்குது வண்டி. ஃபாஸ்ட்டாக போனாலும் ஒரு இது இருக்குது வண்டியில். விடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல் வியூவில் ஓட்டுவோம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதிலே போகலாம். இது வந்து கொஞ்சம் ஹெவி தாங்க, ஆனாலும் பாருங்கள் வண்டி வந்து பிக்கப்பில் இருக்குது. ஃபுல் ஹெவி கிடையாது. நல்லா ஸ்பீட் இருக்குங்க. ஓ, டனலா? எஸ், எவ்வளோ அழகாக வந்த பாருங்க. பா, உள்ளுக்குள்ளே போய் ஒரு அடிச்சாலே சவுண்டு தாங்க. இந்த வியூவில் வந்து நம்மளால் ஓட்டருக்கு பார்க்கறது முடியாது. கொஞ்சம் விடிட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஆஹா, குயிக்காக கடந்து போகணும். ஆஹா, இவனுக்கு என்ன ஸ்லோ பண்ணுறான வண்டியை. ஆஹா, வண்டியை ஸ்லோ பண்ணுறானுங்க. அடித்தாலும் மதிக்க மாட்டானுங்களே. பார்த்தீங்களா? ஓ, நம்ம அதில் போயிருக்கணுமோ? இதில் போக முடியுமா? காராக இருக்க இப்படி நிற்பானுங்களே. நிற்கலையா? அதில் தான் போயிருக்கணும். பா, இப்போ கரெக்டாக. எஸ், சரிங்களா, இதில் தான் போகணும். ஏன்னா இதை பெரிய வண்டி ஓடுது. ஏதாவது ஒன்று நம்மளை வந்து காட்டுக்குள்ளே, ஆக்சுவலாக ஃபாரஸ்ட்டை பற்றி ஒரு நண்பர் போட்டிருந்தார். அவர் வந்து இதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதாகும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் முயற்சி பண்ணுறேன். அந்த நண்பருக்கு ரொம்ப நன்றி. அவர் வந்து பார்த்திங்கன்னா நான் விளையாடுறத பார்த்துட்டு அவர் இதெல்லாம் சொல்லியிருந்தார். இப்படிலாம் பண்ணுங்கள், இப்படிலாம் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இது ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னாரு. எனக்கு என்ன பிரச்சனைனா, இந்த ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் பிரச்சனையே. இது பண்ணால் ஓப்பன் ஆகிடும் அப்படின்னா அது வேறு. ஆனால் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இப்படி பண்ணால் சரி அப்படின்னு சொல்லி தான் போடுறாங்க நிறைய பேர். அதுதான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. நான் இப்போ எதுக்கு பெரிய ஊர் எடுத்தேன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய ஊர் எடுத்து நம்ம லெவலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண பார்ப்போம். இன்க்ரீஸ் பண்ணாலும் அது ஓப்பன் ஆகுதான்னு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இது. இன்னொன்று வந்து அவர் ஏதோ ஒரு ஊர் சொன்னார், வாயில் நுழையில. அந்த ஊரை ஆக்டிவேட் பண்ணலாம், கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து இதாகும் அப்படின்றது ஒரு இது. ஓ, இச்சிராதா அப்பா பாருங்க, அப்பா எப்படி கொடுத்துக்கலாம் நம்ம சென்டரில் கல். ஏய், ஏன்டா அப்படி இருக்கிறீங்க? விடிஞ்சிருச்சுங்க. 9. ஓ, எஸ். இன்னும் ஃபுல் பிக்கப் ஸ்பீடு போக முடியலங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து நல்லா கண்ட்ரோலில் இருக்குது.
அதுதான் அந்த வண்டியோட ஸ்பெஷல். வண்டியோட ஸ்பெஷல்ன்றதோட ஆமாம், வண்டியோட தான் ஸ்பெஷல். அப்புறம் அந்த ட்ரக்குலாம் நான் போடுறத பார்த்து நீங்கள் வந்து கேட்டீங்க. இந்த வித்தியாசமான ட்ரக்கு அதெல்லாம் போடுறது வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறதா, வேறு எதுவும் இல்லை. ஆக்சுவலாக அதை நான் கேமை வந்து கம்ப்ளீட் பண்ணி நான் வீடியோ போடுறது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றதையும் நான் வந்து வீடியோ போடுறேன். அதனால் வேறு எதுவும் கிடையாது. சில பேர் அதெல்லாம் போட மாட்றாங்க. அந்த ஃபாரஸ்ட் மட்டும் வந்துச்சுன்னா அதை பற்றி டீட்டெயில்ஸாக ஒரு வீடியோ போடுறாங்க, எப்படி வந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது நிறைய பேர் போடல. வேறு கண்ட்ரியெல்லாம் போட்டிருக்காங்க, ஆனால் வந்து அந்தளவுக்கு தெளிவாக இல்லை பார்த்துங்க. அதனால தான் நான் ஒன்றையும் எடுத்து எப்படி பண்ணுறது, எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போகிறதுக்கு காரணம். பரவாயில்ல, 5 மணிக்கே வெடிஞ்சிருச்சுங்க. நம்ம சென்னை மாதிரியே ரொம்ப சீக்கிரமாக வெடிச்சிருச்சு. சென்னையில் பார்த்தீங்களா இப்போ செம்ம ஃபாஸ்ட்டாக விடிதுங்க, இது ஆகுதுங்க. முன்னெல்லாம் வந்து கொஞ்சம் வெளிச்சம் வர்றதுக்கே 6 ஆகிடும், இப்போலாம் 5 மணிக்கே வெளிச்சம் வந்துடுது. அதுவும் நாங்கள் பீச் சைடு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் அந்த வெளிச்சம் வந்து நல்லா தெரியும் பார்த்துங்க. போக மாட்டானுங்களே. போங்கப்பா பா. போச்சு. ஸ்லோ பண்ணி ஆகணுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா எப்படா இருக்குது. எஸ், விடுஞ்சிருச்சு. இன்னும் வண்டியை பார்க்கலாம், வண்டி எப்படி இருக்குது பாருங்கள், பக்காவாக இருக்குல்ல. இது வந்து எவிலே 126 128 வருது பாருங்க. ஐ ஆடா பாவிகளா. விட மாட்டானுங்கப்பா. காரு வேன் இதெல்லாம் நிறைய வந்திருக்குங்க. அதெல்லாம் கூட கார் போட்டேன். காரில் பிக்கப், அந்த பிக்கப் ட்ரக் மாதிரி ஒன்று இது போட்டேன், சின்னது. இன்னும் கார் இருக்குது, ட்ரக்கே எடுத்துகிட்டு போகிற மாதிரிலாம் வந்திருக்கு. இப்போது முன்னாடியே இருந்தது, ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா இருக்குது. கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோ. பா ஓகே. அப்புறம் பஸ்ஸு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? பஸ்ஸு சும்மா அது வந்து ஒரு இதுக்கு தான் போட்டேங்க பஸ்ஸு. அப்புறம் அந்த ஆர்மி ட்ரக்கை பற்றி சில பேர் போட்டிருந்தாங்க, அதுவும் ஒரு இதுக்காக தான் போட்டேங்க. அதை வச்சு நம்ம பிக்கப் பண்ணலாங்க. அதை வச்சு நம்மளுக்கு வந்து ஆர்டர்லாம் எடுக்க முடியும், ஜாப்லாம் எடுக்க முடியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா
அது ரொம்ப ஹைட்டான வண்டிங்க. அது இந்த மாதிரி ட்ரக்கு மாதிரி கிடையாது. ட்ரக்கில் அந்த பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டுங்க அந்த வண்டியில். அதனால் நீங்கள் வந்து ஒரு ட்ரைலர் எடுக்கணுன்னா அந்த வீல் சைஸை வந்து நம்ம கம்மி பண்ணணும். கம்மி பண்ணால் நம்ம எடுக்கலாம். பட் ஆனால் நான் ஒரு ஆர்டர் எடுத்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோ பண்ணலை, பண்ணுறேன். இப்போ இல்லை, அப்புறமா பண்ணி காட்டுறேன். அது எப்படி எடுக்கணுன்றதையும் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ சின்ன ரோடா? அடா பாவிங்களா. ஷே பிரேக் நிற்கலங்க இந்த வாட்டி. சாரி, ஆர்ன்லேயே சாரி சொல்லிடுறேன். அடுத்தது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து ஸ்பீடு இதோட ஹை ஸ்பீடோட இன்ஜினை வந்து வாங்கி நம்ம வந்து இதுக்கு அடுத்தது போடுறேன். அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஸ்பீடு கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீடு தாங்க போயிட்டுருக்கு. இதோட ஸ்பீடுனா அப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. ஒரு பெட்ரோல் பங்க் வருது, தேவையில்லை, ஸ்லீப் பண்ணணும் அவசியம் இல்லை. என்ன இருக்குது, 6 மணிக்கே தூங்கிட்டோன்னா அப்புறம் நைட்டு தான் ட்ராவல் பண்ணோம். ஓ அதனால் எட்ஜ் வரைக்கும் போவோங்க எப்படியாவது. இது வந்து நீங்கள் 150க்கு மேலே போனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கவர் கீழே சாயறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்திங்க. பாருங்க, 2 பேரும் எவ்வளோ பொறுமையாக போகிறாங்க பாருங்க. போங்க அடி. எங்க பாருங்க அவன் எப்படி வந்தான் பார்த்தீங்களா? ஆடா பாவிகளா. தம்பி, பஸ்ஸுக்கார தம்பி, இது ஒரு கரெக்டான பவர் இருக்குங்க இன்ஜினில். நல்லா கரெக்டான பவர் தான், ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. எஸ், திரும்ப போகிறானா உதவாங்க போகிறானான்னு தெரில. எஸ், 140 தொட்டுருச்சுங்க. நல்லா பாருங்கள், குட் ஸ்பீடு. ஓஹோ, பறக்குதுங்க வண்டி. பிரச்சனை இல்லை, திரும்ப இவனுக்கு திரும்ப வந்தால் செய்தான் இடிக்க மாட்டேன். பாருங்க பா, பார்த்தீங்களா வண்டியோட இது. அதான் விஷயம். அந்த வண்டியில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இந்த அட்வான்டேஜ் இது வரைக்கும் இந்த இது எடுத்துருக்குமான்னு தெரில. நம்ம
இந்த மாதிரி இடத்துல நம்ம திரும்புறதே கஷ்டங்க. ஆனால் இதில் எப்படி அழகாக ஈஸியாக முடியுது பாருங்க. அதுக்கு காரணம் இந்த ஸ்பீடு. பா பாத்தீங்களா? பா வண்டியோட பிக்கப் பாருங்க. ஓ, ரிஸ்க் மேல ரிஸ்க் தான். ஆனாலும் வண்டி சாயலை. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? ஜெர்மனிக்கு வந்துட்டோமா? அதை பார்ப்போமா? எஸ், ஜெர்மனி வந்துட்டோம். பார்த்தீங்களா? ஜெர்மனி ஜெர்மனி. அங்கே பாருங்க, பா இடம் செம்மையா இருக்குல்ல? ட்ரக்கோட இது பச்சை. பிக் ரோடு. அதான் ஜெர்மனி வந்துட்டோம்ல. ஜெர்மனி, ஃப்ரான்ஸ்லலாம் வந்து ரொம்ப பெரிய ரோடு இருக்குங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டுறதுக்கு ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வண்டியோட ஸ்மூத்னஸ் பார்த்தீங்களா? இது சரியான வளைவுங்க. இந்த வளைவுலாம் பார்த்தீங்கன்னா வேறு வண்டியாக இருந்தால் கவுந்துருக்கும். பாருங்க, இது கவுராமல் போகிறதுக்கு ரீசன் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். ஏன்னா இது ரொம்ப வளைவு. அதனால் நான் ஒரு விஷயமா போட்டு வரேங்க. ஓ, தூங்கணுமா? அந்த வந்துடுச்சு, இடம் வந்துடுச்சு. தூங்கிடலாம் தூங்கிடலாம். பெட்ரோல் போடணுமா? அது வேண்டாம், தூங்க தான் போகணும். அப்போனா நம்ம எப்படி போயிடலாம். பின்னாடி ஒரு ஓகே ஓகே, அடிக்காது. நான் போகிறேன் அவசர போகிறேன். எதுக்கு அவசரப்படுற? நான் தான் போகிறேன்ல. அங்கே தான் ஸ்லீப்பிங் ஏரியா இருக்குது. அங்கே போய் ரெஸ்ட் எடுக்கணும்.
பார்த்தீங்களா? கரெக்டாக அந்த இடத்த யூஸ் பண்ணிக்குவோம். அதான் கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் 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 முன்னாடி போகலாமா? ஓகே. இன்ஜின் ஆஃப். என்டர். நைட் நேரம் ஆகிடும். பா, பிற்பகல் இல்லையே, ஈவினிங்கா? பரவாயில்லையே. கரெக்டாக வந்துட்டோம். இப்போ யாராவது வராங்களா பார்த்துக்கிட்டே போவோம். இது ஒரு அழகு தான். இதெல்லாம் ரசிக்கணும் இந்த அழகெல்லாம். ஓகே. நம்மளுக்கு இது தேவையில்லை. இங்கே நல்லா இருக்குங்க, பாருங்களேன். ஐயோ, நம்மளுக்கு இங்கேயே இருக்கு, தெரியுதுங்களா? இது உள்ளே நம்மளுக்கு வந்து அது இருக்கறனால நமக்கு அது தேவையே கிடையாது. பட் இருந்தாலும் தப்பு பண்ணிடக்கூடாது. தப்பு பண்ணிட்டோன்னா மாட்டிப்போம். அது ஒன்று தான் பிரச்சனையும். ஏன்னா இதில் அந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் தெரியாதுங்க. உள்ளே இருக்கிற நேவிகேஷன் ஒழுங்காக அந்தளவுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்காது. மீட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடா மீட்ரு கூட உள்ளே இருக்கிறனால பிரச்சனை இல்லை தான். ஐயோ, பார்த்தீங்களா? இதுதான் பிரச்சனை. ஒரு தெளிவு இருக்காது. ஜெர்மனியில் தான் இருக்கும். ஜெர்மனி 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 ஜெர்மனி. மேலெல்லாம் கிடையாது, கீழே தான். இந்த ரோட்லாம் ஏற்கனவே வந்திருக்கோம். நம்ம ட்ரெயின் பாருங்க, என்ன வேகமாக போகுது. ஆக்சுவலாக நம்ம வந்து நிறையா ட்ரெய்லர் போட்டோம். சில ட்ரெய்லர்லாம் போட்டோம், வித்தியாசமான ட்ரெய்லர்லாம். நிறையா ட்ரக்கு போட்டிருக்கோம். இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்கோ, அதெல்லாம் நம்ம போட்டு தான் இருக்கோம். அதுக்கு நடுவில் நம்ம லெவலும் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். அதனால் கொஞ்சம் பிக் ரைடு ஒரு 2-3 போனோம்னா கொஞ்சம் லெவல் கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்னும் ஒன்று முடிச்சிட்டாலே நம்மளுக்கு இருக்கிற ஸ்கில்ஸ்லாம் நம்மளுக்கு ஃபுல்லாக ஆகி மாஸ்டர் ஆகிடுவோம். அப்படி தான் நினைக்கிறேன். ஓ பாருங்க, சரியான வளைவுங்க. ஆனால் ஸ்மூத்தான வளைவு தான். ஓ இங்கே பாருங்க, இங்கே தான் தொல்லை.
இங்கே பயங்கர தொல்லையாக போகுது. ஆனால் லைட்டாக ஸ்பீடை கம்மி பண்ணிட்டேன். என்கிட்ட நம்ம எங்கேயா போய் இடிச்சிடக்கூடாது. அப்புறம் போகிறது இவ்வளோ தூரம் போகிறது வேஸ்ட்டாக போயிடும். இங்கே ஒரு வளைவு இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்கவே தேவையில்ல. ஓஹோஹோ, இது பெரிய ரிஸ்க்கு தான். ஏன்னா நம்ம இந்த சைடு திரும்பி ஆகணுங்க. இவனை மொத்தம் தாண்டி போயிடுவோம். எஸ், இன்னும் ஜெர்மனி தான், ஜெர்மனி தான். இப்போ தான் ஸ்டேரிங்கே கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேங்க, அதனால தான் கொஞ்சம் நல்லா தெரியுது. உள்ள இடம் நல்லா க்ளோஸில் இருக்கும். சூப்பர். இப்போ தள்ளி போகிறது தான் நல்லது. நம்ம இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி பயங்கர வெயிட்லாம் எடுக்கலாங்க. அதெல்லாம் வரலாம், வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏற முயற்சி பண்ணு, அவ்வளோதான். ஐபிஎல்லாம் போகணும்னு நினச்சிருந்தாங்க, ஆனால் ஐபிஎல்லாம் வந்து போட முடியல. அது வந்து என்ன சொல்கிறது, கேம் ரேட் ரொம்ப அதிகங்க. கேம் ரேட் ரொம்ப அதிகமாயிடுச்சு, அதுதான் பிரச்சனையே. எஸ் எஸ், ஏய் யாரா நீ? ஏதோ என் டேலண்ட்னால தப்பிச்சேன். ஏடா ரொம்ப கஷ்டம். இல்லையே, வேற ஸ்டேட்டுக்கு வந்துட்டு வேற கண்ட்ரிக்கு வந்துட்டோம் போகுது. ஓ, அப்பா அடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, பக்கத்தில் வந்துட்டோம். இப்போதைக்கு ஒரு ஒரு இது இருக்குங்க, ரயில்வேவோ இல்லை ஷிப்பான்னு தெரியல, அதுக்கு போகணும். போய் இதை வந்து நம்ம பக்கத்து யூகேக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர் போயிட்டா ஷிப்பாக இருந்ததுன்னா இதில் ஒரு 5-6 மணி நேரம் குறைஞ்சிரும். மணி சாயந்தரம் ஆயிடுச்சு.
இங்கே தான் நம்ம திரும்பி ஆகணும். ஆனால் பிரச்சனை இல்லை, ஒரே ரோடு தான் இருக்குது. பார்த்தீங்களா? ஐயோ இடிச்சிட்டாங்க. சரி நான் தான் இடிச்சேங்க. பரவாயில்ல, ஒன்று தானே. பொருளுக்கு ஒன்றும் ஆகலை, அதனால் ப்ராப்ளம் இல்லை. பொருளுக்கு ஏதாவது ஆளாதான் ப்ராப்ளமே. இங்கெல்லாம் சூப்பராக இருக்குல்ல. அந்த ஒரு சவுண்ட் வருது தெரியுமா, அப்படி வந்து அது என்ன காரணம்னா, அந்த சைடில் அந்த கம்பி கம்பியாக வச்சுருக்காங்களா, அதில் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் போனால் அந்த சவுண்டு வருங்க. இது நீங்கள் பைக்கில் போயிருந்தால் கூட நம்ம ஃபீல் பண்ணலாம். ஷிப்பாக இருந்தால் டக்குன்னு முடிச்சிடலாம், ரொம்ப ஈஸி தான். ஆனால் இப்போவே பாருங்களேன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து முடிச்சிருக்கேன்னு பாருங்கள். இதுதான் வந்து இதில் ஒரு அட்வான்டேஜ். இந்த ஸ்பீடை வச்சுக்கிட்டு நான் வந்து அடுத்த இதில் வந்து நான் கண்டிப்பாக வந்து ஹை ஸ்பீடு கொஞ்சம் போடுறேன். இதோட அடுத்த ஸ்பீடு 3500 இல்லை, அதுக்கு முன்னாடி இருக்கிறது 2500. அதை போட்டு அதோட பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஆனால் இது கரெக்டாக இருங்க, இந்த வந்து ரொம்ப பறக்கிறதுன்னு சொல்ல முடியாது, பேலன்ஸ் கரெக்டாக இருக்குது. அதாவது நமக்கு இன்ஜின் மட்டும் இல்லை, ரெண்டுமே டிரான்ஸ்மிட்டரும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்குது. வந்துட்டோம் வந்துட்டோம் வந்துட்டோம். வா, பெரிய ரோடுங்க. பாருங்க 24 மணி நேரம் இப்போ 6 மணி நேரம் மாறிடுச்சுங்க. இந்த ஊர்ல நல்ல பில்டிங்லாம் இருக்குங்க. அதே ஊர் தான் இருக்கும். இங்க இருந்தே ஷிப்ல போற மாதிரி, அடுத்த ஊர்ல இருந்து ஷிப்ல போற மாதிரி தெரியல. ஷிப்பா ட்ரைடா? அதாவது நீங்கள் வந்து ஒரு நல்லா சிசி பைக், அதாவது கொஞ்சம் ஹெவி சிசி பைக்கில் போய் பாருங்களேன். ஹெவி சிசி பைக்கில் போய் நீங்கள் 100ல் போனால் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடு தெரியாது. அந்த மாதிரி தான். ஆனால் வண்டி ஸ்பீடாக தான் போகுது.
டைம் இருட்ட போகுது. அதுக்குள்ளே ஷிப்புக்கு போயிடலான்னு பார்த்தா நடக்க மாட்டேது. நல்ல வேலை அங்கே அடையாளம் போட்டிங்க. நல்லா தேவையில்லாமல் வெடிச்சிருப்பேன். எங்கே இருக்க? வந்துட்டியா பக்கத்தில்? பக்கத்தில் வந்துட்டேன். ஆனால் இங்கேயே நம்ம கண்டுபிடிக்கலாங்க. இது வந்து ஷிப்பில் ட்ரெயினில் தான் போகுது. இதுதான் ட்ரெயின், இதுதான் ஷிப்பு. சரிங்களா? பா, கடல் தந்து ட்ரெயின் போட்டிருக்கானுங்க. பரவாயில்ல. நல்ல விஷயம் தான். இப்போ ட்ரெயினில் தான் போகிறோம். அதனால் உங்களுக்கு பெருசாக நேரங்கள் குறையாது. பார்ப்போம் எவ்வளோ குறைந்து பார்ப்போமே. ஒரே ரோடு தான். பக்கத்தில் வந்துட்டோம். ஓய், ஏய், ஓ தம்பி, பார்த்தீங்களா? வேறு இது கொண்டுங்க. ஃப்ரான்ஸ். இப்போ ஃப்ரான்ஸில் தான் நம்ம போக போகிறோம். இது வந்து எத்தனாவது கண்ட்ரி? இது வரைக்கும் 3வது கண்ட்ரிங்க இது. கிட்ட எஸ், கரெக்டாக போகணும். இருட்ட போகுது, இருட்ட போகுது. இன்னும் ரயில்வே ஸ்டேஷன் வரல, ட்ரெயின் ஸ்டேஷன். சவுண்டு சூப்பராக இருக்குல்ல? ஓ, சூப்பராக வந்து பாருங்க. இங்கே போய் இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறானுங்க, லீவ் கட்டவனுங்க. ஓகே, பிரச்சனை இல்லை. இங்கேருந்து நம்ம ரயில்வேலேருந்து போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுமா இல்லை தெரிலிங்களே எவ்வளோ நேரம் ஆகுன்னு. ஷிப்போட சீக்கிரமாக தான் போகணும்னு நினைக்கிறேங்க. ஷிப்பு வந்து ரொம்ப லேட்டாக தான் போகும், ஸ்லோவாக தான் போகும். வந்துட்டோம்.
ஒரு 9 மணிக்கெலாம் போய் சேர்ந்துடும் நினைக்கிறேன். 1 மணி நேரம் இருக்கலாம், தெரில பார்ப்போம். இதில் வேணாலும் போகலாம். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இதுலேயும் போகலாம், இல்லை அடுத்ததுலேயும் போகலாம். நம்ம இதிலே போகலாம். கரெக்டாக பார்ப்போம் எத்தனை மணி நேரம் ஆக போகுதுன்னு. 1 மணி நேரமா? இப்போ கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா 9. அங்கே என்ட்ரு கொடு. சரி 8, அதான் 9, 9:30. அப்போனா அரை மணி நேரத்தில் வந்துச்சுங்க. இதே ஷிப்புனா ஒரு 2 மணி நேரம் ஆயிருக்கும். இப்போ நம்ம இங்கேருந்து வெளியே எடுக்கணும். ஓகே, இந்த சைடு எடுக்கிறது தான் ஈஸி. ஏன் இவ்வளோ கஷ்டமாக கொடுத்துக்குறான்? அதானே பார்த்தேன். எப்போ ஈஸியாக தான் கொடுப்பான். எஸ், ஆனால் நைட்டு 9 இருந்தாலும் வெளிச்சமாக இருக்குது. இப்போ நம்ம யூகேக்கு வந்துட்டோம். அதனால் ரூட்டு மாறும். ஏதாவது வண்டி போகிறத வச்சு தான் கண்டுபிடிக்கணும். இந்த ரூட்டில் போகிறது டக்கு மறந்துடுச்சு இதெல்லாம். ஓகே, இந்த சைட்லேயே பண்ணுமா? ஓகே, என்னங்க நைட்டு 9 மணிக்கு வெளிச்சமாக இருக்குது யூகேல. பரவாயில்லையே. இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இருக்காது, அப்படியே போயிடலாம். இந்த ஊரே ரொம்ப வளைவாக இருக்குங்க. ரோடு ஸ்டேபிளாக இருக்காது அவ்வளோவா. இண்டிகேட்டரை போட்டுக்கிறது நல்லது. நான் வளைவாக இருக்கணும். எவ்வளோ வளைவாக இருக்கும். பயங்கர வளைவாக இருக்கும்.
எஸ். இதில் கொஞ்சம் ஸ்பீடு கொஞ்சம் இதுவாக தான் போக முடியும். ரோடு ரொம்ப சின்னதாக இருக்குது. பார்ப்போம். பாருங்க, ஒரு பிக் டிராவல் பக்காவாக முடிஞ்சிச்சு. கொஞ்சம் கிட்ட தான், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ரோடு ரொம்ப சின்னதுங்க. மாட்டிக்கிச்சு. ரொம்ப சின்னது. இருந்தாலும் என்னோட திறமையால் அப்படியே அதை கொண்டு வந்துட்டேன். ரைட்டில் ஏறுறது நல்லதுங்க. நம்ம ஊர் மாதிரி. ஒரு நல்ல ஒரு லைன் கிடச்சதுன்னா அப்படியே பிடிச்சி சார்னு போயிடலாம். பெட்ரோல் வேறு கம்மியாக இருக்குது. அடுத்த ரைட்டில் போட்டுக்கலாம் பெட்ரோலு. இதில் போயிடலான்னு நினைக்கிறேன். ஓஹோ, இண்டிகேட்டர் போட்டே போகிறாங்க. வண்டி நிறைய போகுது. இப்போ இந்த சைடு ஒருத்தன் வரான். அதான் ஸ்மூத்தாக போயிடணும், எங்கேயுமே இது பண்ணக்கூடாது. இங்கே ஒரு டேர்னா, இதெல்லாம் பெரிய டேர்ன் கிடையாது நம்மளுக்கு. நிறைய பேர் வண்டி ஓட்டும்போது ஹார்ன் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. பெரிய வளைவு. பெரிய வளைவு. அடுத்தது ஒரு பெரிய ட்ராவல் எடுக்கலாங்க. அது யூகேலேருந்து கிடைக்கும் நம்மளுக்கு. ஏன்னா யூகேலேருந்து நிறைய ட்ராவல் வந்து நம்மளுக்கு வந்து இதுக்கு போகிறதுக்கான விஷயங்கள்லாம் நிறைய கிடைக்கும்.
குட். நீங்கள் இது ஹார்ன் அடிக்கிறதெல்லாம் வேஸ்ட் தான். அந்த அளவுக்கு இதில் ஒன்றும் இது இருக்காது. அடுத்தது ஒரு சின்ன வண்டி ஒன்று வச்சுருக்கேன். அந்த வண்டி எடுக்கணும். அந்த வண்டி எடுத்து ஒரு ட்ராவல் ஒன்று போடணும். இவன் வேறு இந்த நேரத்துக்கு ஸ்லோவாக போகிறான். அடுத்தது வந்து 2000 சம்திங் ஸ்பீடு இருக்குது. 2000 அது இருக்குது. இது வந்து 1000க்குள்ளே தான். அதை எடுத்துக்கணும். அதை எடுத்து போடணும். அதை எடுத்து போட்டால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பிக்கப் பண்ணுறான்னு தெரிஞ்சிடும். அதில் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டிருந்தோன்னா இன்னும் ஒரு 2-3 டக்குன்னு நம்ம ஒரு 4-5 லெவல் முடிச்சிடலாம். முடித்தா 40 லெவல் வந்தான்னா ஏதோ கிங்குன்னு போட்டிருந்தது. என்ன கிங்குன்னு தெரில. ஏற முடியாதா? சுத்தம் பா ஹெட்ஸ் இருப்பாங்க. அவன் திரும்பும்போது ஸ்லோ பண்ணுவான். அதான் எப்போவுமே. ஏன்னா ரூல்ஸ் படி அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இந்தாட்டா இடிச்சிருவோம். எப்படி வந்தா பார்த்தீங்களா? இதான் ஸ்கில். கிட்ட வந்துட்டோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பாருங்க. யூகேல இருக்கோம். திரும்ப இடத்துல எவனும் இருந்துடக்கூடாது. இந்த ட்ரக்கு தாங்க எடுக்கணுங்க. நம்ம சின்ன ட்ரக்கு, பிக்கப் ட்ரக். ரோஜனமே இல்லை. என்ன அடிச்சாலும் அவன் அப்படி தான் போவான்.
குட்டி வளைவுங்க இது. மூணு 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 எவ்வளோ ஃபோட்டோ எடுத்தாலும் விட மாட்றான். இந்த கம்பெனிக்குள்ள வந்தாச்சு. ஒரு பிக் ரைடு. ஓ ரூட்டா இது பாரா. அந்த ரூட்டில் போனோம், நம்ம இந்த ரூட்டில் போயிடுறோம். ஓ ஏதோ வச்சுக்கிறான போதும். வந்துட்டோம். அவ்வளோதான். எஸ் என்டர். பா எவ்வளோ பெருசுங்க, முடிச்சாச்சு. எக்ஸலண்ட் தான். பார்த்தீங்களா பக்கால. இன்னும் ஒரு தடவை முடிச்சா கூட ஃபுல்லாக முடிச்சிடலாம். அவ்வளோதாங்க. இது ஒரு நல்ல ரைடு, நல்ல ரைடு, நல்ல ரைடு. பா பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பரான ரைடு இது. இப்போ நம்ம ட்ரக்கையும் நம்ம ஒரு தடவை பார்த்துடலாம். ஓ இன்ஜின் ஆஃப் பண்ணிடலாம், வேணாம் பெட்ரோல் வேஸ்ட்டாக போகும். இதையும் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பர். அவ்வளோதாங்க. பிடிச்சிருந்ததா உங்களுக்கு? இப்போ எல்லோரும் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல ரைடு. இதுக்கு அடுத்தது நம்ம இதோட இன்ஜின் பவரையும் இதையும் அதிகம் வச்சு ஓட்ட ஆரம்பிக்கலாம். ஓகே பாய்.